Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கீசி தான் இன்னும் அவனோட பெர்ஃபெக்ட் காப்பி வச்சு எல்லாரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவுமினே மாதிரி ஒரு ஷூட் பண்றான், அப்புறம் ஆகாசி மாதிரி விளையாடுறான், அப்புறம் மிடோரிமா மாதிரி ஷூட் பண்றான், அப்புறம் முரசாகி பாரா மாதிரி புயல் மாதிரி வந்து ஷூட் பண்ணவும் செய்றான். என்னடா கீசிவை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே பேசிக்கிட்டு இருக்காங்க. பாயிண்ட் பார்த்தா கைஜோ டீம் 15, சேரின் டீம் 2ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. இத பாக்குறப்ப ஒட்டுமொத்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குது. இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கானே, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காகமி முழிச்சிட்டு இருக்கான். அப்ப கீசி வந்துட்டு இது ரொம்பவே கஷ்டமா இருக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஃபன்னா கேமோட கடைசில வச்சுக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்யணும்னு நினைச்சதை ஸ்டார்டிங்ல செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு கீசே சொல்றான். கீசே அவனோட பெர்ஃபெக்ட் காப்பியை இப்பயே 3 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டான், இன்னொரு 2 நிமிஷம் இருக்குது, எப்படியும் அதை நடத்திடுவான் லாஸ்ட் அப்படின்ட்டு முரசாகி பாரா சொல்றான். ஆனா அவங்க ஜஸ்ட் இதை மட்டும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல அப்படின்ட்டு டாக்ஸியா சொல்றான். ஒரு கேமுக்குமே ஒரு ஃப்ளோ இருக்கும், இவங்களோட சர்ப்ரைஸ் அட்டாக்மே இங்க சக்சஸ் ஆயிருக்குது, அது இந்த கேமை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும், அதுதான் கைஜோ டீமோட உண்மையான எய்மா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு டாக்ஸியா சொல்றான். அன்னியார கியூகா அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்றான், பட் அவனுக்கு பேஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கியூகா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ காகமி கையில பால் வருது, கீசே தான் அவனை டிஃபெண்ட் பண்ண நின்னுகிட்டு இருக்கான். காகமி வந்து அப்படியே அதே இடத்துல இருந்து ஷூட் பண்ணிடுறான், பட் அந்த பால் கரெக்டா பேஸ்கெட் குள்ள உள்ளாம மிஸ் ஆகவும் செஞ்சிருது. சரி, இப்ப கம்ப்ளீட்லி ஆஃப் பேலன்ஸ்ல இருக்காங்க, அவங்க கேமோட ஸ்டார்டிங்ல லீடிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. ஆனா கைஜோ டீமோட சர்ப்ரைஸ் அட்டாக் இவங்கள ரொம்பவே ஷாக் ஆக்கி இருக்கும். எப்படியாவது பாயிண்ட் கேப்பை குறைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கதே அவங்களுக்கு ஒரு தனி பிரஷரை கிரியேட் பண்ணும். இப்போ சேரினோட அட்டாக்கிங் எல்லாமே ஃபெயிலியர் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். அப்ப கோச்சுமே வந்துட்டு மெம்பர் சேஞ்ச் பண்ணணும், ஃபூரிஹாட்டா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனை சொல்றாங்க. அந்த பையன் பார்த்தா ரொம்பவே நடுங்கிட்டு இருக்கான். இதுக்கு இப்ப சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விட்டு ஃபூரிஹாட்டாவை உள்ள இறக்குறாங்க. அவன் உள்ள வரும்போதே காம் டவுனா இருக்கணும், இந்த நாளுக்காக தான் பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், அதனால நான் காம் டவுனா இருந்து நல்லா லேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். பட் அவன் கோட்டை மிதிச்சோடனே உள்ள அந்த ஒரு ஆறா இருக்கும் பாருங்க, அதை பார்த்துட்டு மிரண்டே போயிடுறான். அந்த ஆடியன்ஸோட சவுண்ட், ஆப்பரண்ட் எப்படி நம்மள ஃபீல் பண்றாங்க, நம்ம டீம் பிளேயர்ஸ் எப்படி நம்மள பாக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நடுக்கம் வரும் பாருங்க. பா என்ன மாதிரியான ஃபீல் தெரியுமா, அதை அவனுமே ஃபீல் பண்றான். அவன் நேரம் வந்து காசமாட்சோ தான் மார்க் பண்ணணும், அவன் கிட்ட வந்து நிக்கிறான். என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சு கட்டு பாக்குறான். அப்ப ஃபூரிஹாட்டா தான் பால வாங்கி காசமாட்சுக்கு நேரம் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அதை ஓடி வரான்னு சொல்லிட்டு கூட சொல்ல முடியாது, பந்து பிடிக்க முடியாம பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பந்துமே பேலன்ஸ் இல்லாம அவன் கையை விட்டுட்டு போயிருந்தே ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கியூகா சொல்றான். அந்த பால் ஈஸியாவே நேரா காசமாட்சு கையில வருது, அவன் எடுத்துட்டு அப்படி ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப குரோக்கோ உள்ள வந்து பால தட்டி விட்டுறான். இந்த மறைஞ்சு வர பையில பத்தி நான் இவ்வளவு நேரம் யோசிக்க முட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் காசமாட்சு நினைக்கிறேன். இப்ப பாலுமே ஃபூரிஹாட்டா கிட்ட வருது, நேரா குரோக்கோ அவன் கிட்ட பேசுறான். பரவாயில்லடா ஃப்ரீயா விடு, நாளா என்னோட ஃபர்ஸ்ட் கேம்ல விழுந்து மூக்கியா உடைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். உண்மையாதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூரிஹாட்டா கேக்குறான். ஆமாடா உண்மையாதான் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். நேரம் மத்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்துட்டு இவனை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு கோச் கிட்ட கேக்குறாங்க. அப்ப இதுக்குமே வந்துட்டு அதனாலதான் அவனை உள்ளேயே மாத்தி விட்டு இருக்கா, கோலையா இருக்கிறது எந்த ஒரு வீக்னஸ் கிடையாது, ஒரு சில விஷயத்தெல்லாம் கோலைங்களால மட்டும் தான் கரெக்டா பண்ணவே முடியும் அப்படின்னு இசுகி சொல்றான். அப்ப ஃபூரிஹாட்டா கையில பால் இருக்கப்ப காகமி வந்துட்டு என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். காகமிக்கு கீஸை டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். காகமி அப்படியே முன்னாடி வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஃபூரிஹாட்டா வந்துட்டு காகமி நில்லு ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் நீ தான் முதல்ல காம் டவுன் இருக்கணும் அப்படின்னு காகமி சொல்றான். அப்ப காகமி எதுவுமே பண்ணாம பாசம் மறுபடியும் தூக்கி கொடுத்துறான். என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கீஸை கேக்குறான். இல்ல நாங்க எல்லாத்தையுமே பழைய மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்லிடுறான். அப்பதான் அவங்களோட கோச்சுமே நோட் பண்றாரு, சேரின் டீம் அவங்களோட பேச ஸ்லோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் காசமாட்சுமே யோசிக்கிறான், காகமி என்னதான் கீஸை தாண்டி வந்திருந்தாலும் அந்நேரம் அவனுக்கு அடுத்து 2 பேர் நின்னுகிட்டு இருந்தாங்க நம்ம டீம் பிளேயர்ஸ், அவங்க எப்படினாலும் அந்நேரம் காகமியா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, இவனாலதான் எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூரிஹாட்டா நினைக்கிறேன். கோலைங்க மாதிரி இருக்கிறது தான் கேர்ஃபுல்லா விளையாடுறதுக்கான இன்னொரு வழியே. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோலைங்க வந்துட்டு குருட்டுத்தனமா அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, இந்த மாதிரி டைம்ல கேமோட பேச கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னா இவன மாதிரி பிளேயர் தான் கரெக்டாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ சொல்றா. ஃபூரிஹாட்டாவுமே அந்நேரம் கோச் சொன்ன நினைச்சு பாக்குறான். கோச் நம்ம உள்ள போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நீ எதுவுமே பண்ண வேணாம், எப்ப என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் பண்ண அப்படின்னு ரீகோ சொல்றா. நல்ல டைம் எடுத்து உன்னோட பேஸ்ல நீ எப்போ எப்படி விளையாடுவியோ அதே மாதிரி லேண்டாலே போதுமானது, பட் ஆனா எல்லா டைம்லயும் உன்னால கேர்ஃபுல்லா இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அதுக்கு தான் உனக்கு டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, உன்னோட டீம்மேட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு ரீகோ. அதே மாதிரி இப்ப ஃபூரிஹாட்டா வந்து கரெக்டா தூக்கி பால குரோக்கோ கிட்ட கொடுத்துறான். குரோக்கோ அந்த பால கியோசி கிட்ட கொடுக்க கியோசி வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் கியூகா கிட்ட கொடுத்துறான். கியூகா அவுட் சைடுல இருந்து ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். அடுத்து கியூகா கையில பால் இருக்கப்ப அவங்க டீம் பிளேயர் கரெக்டா அவனை டிஃபெண்ட் பண்ண நின்றுறான். அப்ப ஃபூரிஹாட்டா வந்துட்டு கேப்டன் பால என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறான். அப்புறமா குரோக்கோவை ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி ஸ்கிரீன் வச்சு தப்பிக்கலாம் வைக்கிறான். அவனோட டீம் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஃப்ரீயா மூவ் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். இவன் எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து சொல்றான், அவன் டீம் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே அசிஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சும் நினைக்கிறேன். அப்பதான் ஃபூரிஹாட்டா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க 3 பேருமே வந்துட்டு நம்ம ட்ரைனிங் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்துட்டு நான் இந்த டீம் விட்டு குவிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்நியார் கரெக்டா காகமி குரோக்கோ அந்த பக்கம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பாஸ்கெட்பால் ரொம்பவே பிடிக்கும், ஆனா காகமி குரோக்கோ நம்மளோட சீனியர்ஸ் எல்லாருமே அமேசிங்கா இருக்காங்க, நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்தாலுமே என்னால கேம்குள்ள விளையாட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல, ஆக்சுவலி நானுமே அதே தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூரிஹாட்டாவும் சொல்றேன். அவங்க எல்லாருமே அமேசிங் தான், இருந்தாலுமே என்னால ஏதாவது ஒண்ணு மேபி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாதா, ஒருவேளை நான் இப்படியே கடைசி வரை பெஞ்ச்ல இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் பாஸ்கெட்பால் இவங்க கூட லேண்டாலே போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஒருவேளை நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூரிஹாட்டா சொல்றேன். அப்ப மேட்ச கட்டுறாங்க. மேட்ச்ல வந்துட்டு காகமி ஒரு பாஸ் எடுத்து சட்டன் அந்த பக்கம் தூக்கி போடுறான். அது பறந்து வந்துகிட்டு இருக்கப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் 2 பேரும் அந்த பால முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா நல்ல வேளையா குரோக்கோ அவங்களுக்கு முன்னாடி அந்த பால பிடிச்சிடுறான். அப்படியே அவன் ஒரு இக்னைட் பாஸ் போட்டு ஃபூரிஹாட்டா கிட்ட கொடுக்க ஃபூரிஹாட்டா ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேம்குள்ள ஒரு அபிஷியலா பாயிண்ட் ஸ்கோர் பண்றான். குரோக்கோ காகமி 2 பேருமே சூப்பர் சாட்டரா ஃபூரிஹாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹேண்ட்
பாயிண்ட் வச்சு ரெண்டு பேருமே தட்டுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிய ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. கைஜோ 23 செரின் 15ன்னு சொல்லிட்டு இருக்குது. டைம் அவுட்ல வெளியே உட்கார்ந்திருக்கப்ப கோச் வந்துட்டு ஃபுரியாட்டா உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, உன்னோட ஜாப் நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படினு சொல்றாங்க. அவனுமே thank you மேம் அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ இசுகி நீ உள்ள போறதுக்கு ரெடி ஆயிக்கோ அப்படினு ரிக்கோ சொல்லிடுறா. இப்போ கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்துட்டு கியோஷி கிட்ட தான் இருக்குது. கியோஷி அப்படியே அந்த பக்கம் குரோக்கோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட பாஸ் கொடுக்குற மாதிரி பால் ஒத்த கையில கொண்டு போய்கிட்டு இருக்கான். கூடவே இவங்க பிளேயரும் போறான். பார்த்தா லாஸ்ட் மொமெண்ட்ல கையை அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ காசமாச்சு இசுகி 2 பாயிண்ட் கார்டு ஒன் ஆன் ஒன் நின்னுகிட்டு இருக்காங்க. இசுகியுமே வந்துட்டு அவன நல்லா ஃபோக்கஸ்டா பார்க்கணும். அவனோட ஸ்பீட் இப்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இப்ப லெஃப்ட்ல வருவானா இல்ல ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைக்கிறான். அவன் பிரெடிக்ட் பண்ண மாதிரி அதே சைடுல தான் காசமாச்சு போறான். ஆனா அவனை தாண்டி ஈஸியாவே போயிடுறான். எப்படி என்னோட பிரெடிக்ஷன் கரெக்டா தானே எடுத்து அப்புறம் எப்படி இவன் போனா அப்படின்னு இசுகிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே காசமாச்சு முன்னாடி ஓடி வந்து கியோசியை தாண்டி ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிறான். ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் தவிர நம்ம ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ல இவன் தான் ரொம்ப ஃபாஸ்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைக்கிறான். அப்ப ஹியூகாவுமே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாவே உனைய டார்கெட் பண்ற மாதிரி தான் தெரியுது. நம்ம டீம்ல நீ தான் வீக்கஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க போல அப்படின்ட்டு ஹியூகா சொல்றான். ஆமா அது எனக்குமே தெரியுது அப்படின்ட்டு இசுகி சொல்லிட்டு போயிடுறான். அப்ப காகமி ஹியூகா கிட்ட வந்துட்டு இசுகி கிட்ட இருந்தாலும் நீங்க இந்த அளவுக்கு ஹார்ஷ் எல்லாம் சொல்லிருக்க வேணாமே அப்படின்ட்டு சொல்றேன். அவங்க கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு ஈஸியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த அவசியமும் கிடையாது. இசுகி செகண்ட் கிரேட்ல இருந்து பாஸ்கெட் பால் விளையாடுறான். நம்ம எல்லாரோட கம்பேர் பண்ணா பாஸ்கெட் பால் அதிக டைம் விளையாண்டதே அவன் தான். நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் அவ்வளவு சீக்கிரமா இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட மாட்டான். அப்ப காகமி கையில பால் இருக்கிறப்ப அவன் நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு தூக்கி போட பாக்குறான். பட் அது அவன் டீம் பிளேயர் புடிங்கிட்டு வந்து காசமாட்சி கிட்ட கொடுத்துறான். இப்ப மறுபடியும் காசமாட்சி இசுகி 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. ஒன்னால நீ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி சொல்றான். இசுகிக்கு அந்நியாரம் ஒரு பிளாஷ்பேக் வருது. அவன் வந்துட்டு கோச் டோரா சொல்லி கொடுத்த ஒரு புது ட்ரிக் பழகிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். நான் இதை பெர்ஃபெக்ட்டா பண்ற வரை பிராக்டிஸ் பண்றதை நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்லியிருப்பான். இப்பவும் காசமாட்சி வந்துட்டு இசுகியை தாண்டி டக்குன்னு முன்னாடி போறான். இப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறேன்டா ஈகிள் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி பால பார்க்காம பின்னாடி இருந்து கரெக்டா தட்டி விட்டுறான். நான் டிரைவை போட்டுட்டு இந்த பக்கம் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனோட ஈகிளை யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து பால பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி புரிஞ்சுக்கிறான். அந்த பால ஹியூகா அப்படியே எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அடுத்து பால் வந்துட்டு காசமாட்சி கிட்ட தான் இருக்குது. என்னை மன்னிச்சிரு, நான் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். காசமாட்சி பக்கத்துல போய் இசுகி நின்னு நல்லா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பாஸ் பண்ணவும் விட மாட்டேங்கிறான், ஷூட் பண்ணவும் விட மாட்டேங்கிறான். அப்ப கைஜோ டீமோட கோச்சுமே நினைக்கிறாரு காசமாட்சி எப்பவுமே அவங்களோட ஆப்பனன்ட் பக்கத்துல வந்து அவன் டிரைவை போட்டு தப்பிச்சு வந்துருவான். இதே அவங்களோட ஆப்பனன்ட் கொஞ்சம் தள்ளி இருந்தா அவன் நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஷூட் பண்ணிடுவான். அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இவன் பக்கத்துல இருக்கிறதுனால காசமாட்சி டிரைவை யூஸ் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஆனா அவன் கண்ணா பின்னா டிரைவே யூஸ் பண்ண முடியாது. அங்க குரோக்கோ வேற இருக்கிறான். அதே தான் காசமாட்சி நினைக்கிறேன். என்னால டிரைவை போட்டு போக முடியும், ஆனா இந்த பயவுல இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே பால வாங்கிடுறான். நான் பின்வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்கல, ஆனா இது ஏஸ்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி நினைக்கிறேன். இப்போ கீசே பால் வச்சுக்கிட்டே செமையா ஓடி வரான். காகமி கூட கீப் பண்ணி வரான். ஒரு பேச சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு நிக்கிறான். டக்குன்னு நிக்கும் போது அவனோட கால் வலிக்க ஆரம்பிக்குது மறுபடியும். அவனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏர்ல ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வந்துடும். அந்த பால காகமி தட்டி விட்டுட்டு போயிடுறான். அடுத்து இப்ப காகமி கையில பால் வருது. அவன் அவங்களோட 10 நம்பர் பிளேயரை தாண்டிட்டு இந்த பக்கம் வரான். அப்படியே காகமி ஓடி வந்து ஷூட் பண்ண வரும்போது இந்த வாட்டி கீசே உள்ள வந்து அவனை தட்டி விட்டுறான். ஒரு பக்கம் காகமி இசுகி கிட்ட போயிட்டு எல்லா பாலும் எனக்கே கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு பக்கம் கீசேவும் காசமாட்சி கிட்ட போயிட்டு எல்லா பாலும் எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். காசமாட்சி இசுகி 2 பேருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ காகமி கையில பால் இருக்குது. இந்த வாட்டி இவனை பிரேக் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு காகமி நினைக்கிறேன். இந்த வாட்டி நான் இவனை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைக்கிறேன். அப்ப இன்னொரு பக்கம் அவமினே மோமை 2 பேரும் ஒரு கடையில உட்கார்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்நியாரம் அவமினே வந்துட்டு உனக்கு இந்த விதி மேல எல்லாம் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னடா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோமை பதறிடுறான். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இந்த மாதிரி வித்தியாசமா பேசுறதெல்லாம் உனக்கு புதுசா தான் இருக்கும். பட் இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாள் நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் உருவானது, டெட்ஸ் எங்க கூட வந்தது, இது எல்லாம் ஒரே டைம்ல நடந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் தானா? இதுக்கு எதுவும் டீப்பான மீனிங் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஏதோ வித்தியாசமாவே ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தோம், அதுக்கப்புறமா எனிமீஸ் ஆயிட்டோம், அதுக்கப்புறமா இந்த டோர்னமெண்ட் எல்லாம் ஒண்ணா கலந்துக்கிட்டோம். அப்படி விதின்றது உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பா வரணும்ன்றது விதியா தான் இருக்கும். ஒரு 6th பிளேயர் எங்கல்ல இல்லாத ஒருத்தன், ஆனா எங்களுக்கு ஈக்குவலாவே டேலண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தன், ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இல்லாத ஒருத்தன். அப்படி இல்ல அப்படின்னா உண்மையான லைட் அவனோட ஷேடோவை பாப்பான் அப்படின்றதுக்கான ஒரு விதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். அப்ப காகமியா வந்துட்டு கீசேவே தாண்டி போய் வேற லெவல்ல ஒரு பால் ஷூட் பண்றான். எல்லாருக்கும் செம ஷாக்கு. நான் தான் இங்க கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு காகமி சொல்றான். சரி வா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. காகமிக்கு ஆக்சுவலா இந்த அனிமியோட நிக்நேமே வந்துட்டு அதுதான், தி மிராக்கிள் தட் நெவர் வாஸ். ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இல்லாத ஒருத்தன், ஆனா அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாவே டேலண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா காகமியை என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறன்றதை அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.